உலகத்திலே 16 அடி உயரம் கொண்ட வாராகி அம்மன். அதுவும் இல்லாம இங்க இருக்க வாராகி அம்மனுக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணலாங்க. இங்க இருக்க செலவராய் அம்மனுக்கு நம்ம கையாலே மஞ்சள் அரிச்சு அபிஷேகம் பண்ணும் போது உங்களோட தீராத வியாதியும் தீர்ந்து போகும்னு சொல்றாங்க. இங்க இருக்க லிங்கத்துல சிவனோட முகமும் பார்வதி முகமும் முன்னும் பின்ன இருக்குங்க. இந்த ஒரு கோயில் எங்க இருக்கு என்னன்னு சொல்ற மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் பள்ளிகொண்டால் தாங்க இருக்கு. வேலூர்ல இருந்து கரெக்டா 25 கிலோமீட்டரும், அப்புறம் பள்ளிகொண்டா டோல்கேட்ல இருந்து அந்த ஒரு கோயிலுக்கு போக 500 மீட்டர் தாங்க ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது கம்பீரமான ராஜகணபதியா பார்க்கலாங்க. இங்க இருக்க ஒரு ராஜகணபதிக்கு பின்னாடி அக்னிவாராகி அம்மன் இருக்காங்க. அந்த அம்மனை வணங்கிட்டு இந்த என்ட்ரன்ஸ்ல இருக்க சிவன் சிலை விஷ்ணு சிலை எல்லாம் இப்போ கட்டியிருக்காங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. அதுக்கப்புறம் உலகத்திலே 16 அடி உயரம் கொண்ட வாராகி அம்மன். இந்த ஒரு அம்மனுக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணலாங்க. இந்த ஒரு சிலை பின்புறமே 3 சக்தி வாய்ந்த அம்மன் இருக்காங்க. பராசக்தி, லக்ஷ்மி, சரஸ்வதி. இவங்க 3 பேரும் அவ்வளோ அற்புதமா இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல இலவசமா அன்னதானமும் போறாங்க. உங்களால முடிஞ்ச உதவியும் பண்ணிட்டு வரலாங்க. ஒரே கல்லில் உருவாக்கின பயங்கரமான 10 தலை நாகுங்க. நீங்க யாரெல்லாம் இந்த ஒரு கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வேலூரா இருந்தா கமெண்ட்ல ரெட் ஆர்டின் போட்டுப்பாங்க. ஓகே, பாய்.